السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரிகளே அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள் என்கின்ற தலைப்பில் நம்ம அந்த சகோதரத்துவ வாஞ்சை சம்பந்தமாக அதனுடைய சட்டங்கள் சம்பந்தமாக பார்த்து வருகிறோம். அதில் மூத்த சகோதரரை அடிப்படையாக வைத்து மூத்த சகோதரி அடிப்படையாக வைத்து மற்ற சகோதரர்களுடைய விஷயத்தையும் சேர்த்து நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நம்ம சில முக்கியமான கூறுகளை பற்றி அந்த பண்புகளை பற்றியெல்லாம் நம்ம ஒரு பகுதிகளாக சொல்லிக்கொண்டு வரோம். இப்போ அதாவது மூன்றாவது என்னன்னு சொன்னால், ஒரு மூத்த சகோதரரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருக்க வேண்டிய சில பண்புகளையும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். இப்போ ஏற்கனவே சில விஷயங்கள் அவர்கிட்ட எப்படி இயல்பு இருக்கும் என்றதை சொன்னோம். அவர் எதை வளர்த்து கொள்ளணும் என்று சொன்னோம். அதுபோல இருக்க வேண்டிய சில பண்பாடுகளையும் இந்த இடத்துல சொல்லணும். இருக்கக்கூடாத சில பண்பாடுகளையும் சொல்லணும். அதுல உண்டு என்ன அப்படின்னா, அவர் வளர்த்து விட்டார், அவர் பொறுப்படுத்தார், அவர் அவங்களை உருவாக்கினார் என்றதுக்கு அவர் காரணமாக இருந்தாலும் கூட முழுமையாக அவர் மட்டும்தான் காரணம் என்று அவர் எப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஏண்டா உலகத்துல இந்த சிந்தனை ஷைத்தான் வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 5000 பார்சலை கொடுத்துடுறது, உலர் உணவுன்னு சொல்லி கொடுத்துட்டு எவ்வளவு கொடுத்தாலும் இவங்களுக்கு போதாது. வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தா எப்படி அது 12 மாசத்துக்கும் போதுமா இருக்கும். ஆனா இவருடைய உணர்வுல அவர் 1000 கொடுத்திருப்பாரு, அது மாதிரி 500 பார்சல் கொடுத்திருப்பாரு. அந்த ஃபீலிங்ல ஊருக்கே நான் உணவு கொடுத்த ஒரு ஃபீலிங்ல இருக்கேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, 360 நாளைக்கு அவனுக்கு அது போதாது. அதாவது கொடுத்தவர்கள் யாரும் முழுமையாக கொடுத்தவர்களாக எப்பொழுதுமே ஆவதில்லை. அதனால நாங்க எப்பயுமே நம்ம குறைவிட்டோம் என்று மன்னிப்பு கேட்க நம்ம மறக்க கூடாது. அதே போல அவங்களும் என்ன தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் முழுமையாக நன்றி செலுத்தினவராக அவங்களுக்கும் ஆக மாட்டாங்க. அவங்களும் என்ன சொல்லணும், நாங்க குறைவிட்டு இருந்தா நீங்க மன்னிச்சுக்கங்க என்று அவங்களும் சொல்ல பழகணும். இந்த அடிப்படையில பொறுப்படுத்த ஒரு தந்தை தாய் என்ற ஒரு அளவுக்கு முழுமை இருக்கு. ஆனா மற்றபடி உள்ளவர்கள் எவ்வளவுதான் முழுமையாக செஞ்சிட்டாலும் அவரவர்கள் தனித்தனியாக வளர்ற வேலைகள் இருக்கு. அவங்களுக்குரிய சில வேலைகள், அவங்க படிக்கிறது, அவங்க தொழிலுக்கு போறது, அவர்களுடைய வாழ்க்கை போற நேரத்துல நீ முழுமையாகவே செஞ்சாயன்ற அர்த்தம் என்ன செய்யாது வராது. ஒரு 75% செஞ்சிருக்கலாம். அதனால எப்பொழுதுமே என்னால அந்த நேரத்துல அதான் முடிஞ்சிருந்துச்சு, என்னால என்னது அந்த நேரத்துல வேற பொறுப்புகள் இருந்துச்சு என்று அவர்கள்ட்ட முழுமையாக நான் தான் உனக்கு அருள் செஞ்ச என்ற அடிப்படையில் நடந்து கொள்ளாம இருக்கக்கூடிய பண்பாடை என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்ளணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில இவர் பொறுப்பெடுத்து வளர்த்ததுனால எல்லாத்துலயும் இவர் தலையிடக்கூடாது. அப்படியே அவர் சொந்த வாழ்க்கையில தலையிடுறதா இருந்தாலும் கேட்டாக அந்த சகோதரன் தான் இருக்கும். அவர் ஊடாக அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட இது அடிப்படையில நடந்து கொள்ளணும். நிறைய பேர் என்ன செஞ்சிடறேன்னு சொன்னா, மச்சி அப்படின்றதுனால அங்க போய் என்ன செஞ்சிடுறது, அதாவது சகோதரர்களுடைய மனைவி சகோதரிகளுடைய கணவன் விஷயத்துல டைரக்ட்லி தலை போட்டுறது. நீ அதை செய்வானா, நான் அதை செய்வான், நீ இப்படி செய் அப்படி செய்து தலை போட்டு இவனுக்கு அதிகாரம் இல்லாம போயிடுறது. யாருக்கு? சகோதரர்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போய்விடும். என்ன காரணம்டா, எல்லாமே அவர் தான் பொறுப்பு, அவர் தான் பெரும்பகுதி என்ன செய்யறாரு, பார்த்துக்கிறாரு. அப்படி இருக்கிற டைம்ல நம்ம கணவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு 20% 30% தான் வீரம் இருக்கு, பாரமெல்லாம் அவர் கையில தான் என்ற அமைப்பிலான ஒரு பார்வை அவர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப அதனால சகோதரர்களாக பொறுப்பெடுக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எதாக இருந்தாலும் பொறுப்பு அவன்தான். ஆலோசனை நம்ம சொல்லுவோம், பங்களிப்பு நம்ம யாருக்கு செய்யணும்னா அந்த சகோதரனுக்கு தான் செய்யணும். அந்த சகோதரன் மட்டும் தான் டைரக்ட்லி சொல்லணும். இன்னும் சொல்ல போனா மிக 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 மேக்சிமமான முறையில் திருப்பி அதை சொல்லாத அளவுக்கு அது ரகசியமா இருக்கணும். ரகசியமா பப்ளிக்கா தெரியற பிரச்சனை இல்லை. அதை பத்தியான எந்த அளவீடுகளும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது அப்படி இல்லை, அதை எப்படியா வெளியே சொல்லிடுறோம். எந்த அளவுக்கு என்றா, அதாவது ஊருக்கே தெரியும், ஊருக்கே தெரிகிற அளவுக்கு இவட பங்களிப்பு என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். அப்ப இது நீ சகோதரத்துக்காக செலவழிக்கல, ஏதோ வேறு சந்தோஷத்துக்காக என்ன செய்யற செலவழித்துக் கொண்டிருக்கிறான் அர்த்தம். அதனால எந்த ஒரு நிலைமை வந்தாலும் சரி, நம்ம அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில டைரக்ட்லி என்ன செஞ்சிடக்கூடாது, தலை போடவே கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா அந்த சகோதரர்கள் ஊடாக மட்டும்தான் எல்லாத்தையும் அணுகும். அது என்ன செஞ்சாலும் சரி, எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி, அவர்களோடு அவரே சொன்னாலும் சரி, நீங்க டைரக்ட்லி பாத்துக்கங்க, நீங்க டைரக்ட்லி டீல் பண்ணக்கூடாது. உன்னுடைய நீதான் பொறுப்பு. உன்னு ஊடாகத்தான் உன் மனைவியோட விஷயமாய்க்கலாம், உன் பிள்ளையோட விஷயக்கலாம், உன் குடும்பத்தோட விஷயமாய்க்கலாம். நீ அங்குதான் அவர்களுடைய உறவுகளுக்கு கொடுக்கிறதா இருந்தாலும், சகோதரர்களுடைய திருமண உறவுகளுடைய ஃபேமிலிக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் நீ பேத்து கொடுத்துருவாங்க. நீ எப்படி கொடுக்கணும்னா அந்த சகோதரர்கள் வழியாகத்தான் நீ என்ன செய்யணும்,
அது கொடுக்கணும். இல்லையண்டா நீ அந்த இடத்துல அவர்களுடைய குடும்பத்தை சீர்குலைக்கிற இடத்துக்கு நீ வந்துடுவார். ஏன்னா பொறுப்பினணும். நான் ஏற்கனவே நம்ம குடும்பவியல சொல்லி காட்டணும். நண்பருடைய மனைவிக்கு நண்பர் பெருசா கவனிக்கலன்னு ஒரு செய்தி உனக்கு வருமாக இருந்தா நீ என்ன செஞ்சிடக்கூடாது, பழமெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க கற்பனையா இருந்து அவன் அப்படித்தான் கவனிக்க மாட்டான் இந்த அப்படிங்க அப்படின்னு இவர் கவனிச்சுட்டு வந்துடுறது. உண்மையிலே நல்லா இதெல்லாம் கவனிக்கிறது. இவனுக்கு பெருமதி இல்லாம போயிடுறது. இவருக்கு என்ன பெருமதி? இவர்கள் எல்லாம் கெட்ட வேலை தான் செய்யறாங்க, அவங்களுக்கே தெரியாம. நீ அப்படியே செய்வதா இருந்தா நீ என்ன செய்யணும்னா அந்த அவருக்கு செய். யாரு நீ எந்த நண்பர் பார்க்கவே அவருக்கு செய். இல்ல அவன் செய்ய மாட்டான், அவன் செய்ய உனக்கு தேவையில்லாத நீ விலகிரு. அவன் செய்யல உன மனைவியா இல்லையே, விலகிவிடு என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது அதாவது நிர்வாகத்தை சீர்குலைச்சும், குடும்பத்தோட நிர்வாகத்தை சீர்குலைச்சும். எவ்வளவு வயசை அடைஞ்சிட்டாலும் தலையிடுகிற நேரத்துல கேட்டாக அந்த சகோதரன் அந்த சகோதரி தான் இருக்கும். அதன் ஊடாகத்தான் அவர்களுடைய பிள்ளைகளா இருக்கலாம், அவருடைய உறவுகளா இருக்கலாம், அவர்களுடைய தூரத்து உறவுகளா இருக்கலாம். நீங்க அணுகணுமே தவிர இதை தாண்டி போகக்கூடாது. அவர்களே சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, நீங்க அந்த லிங்குக்குள்ள என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அடுத்தது அதாவது 4வது விஷயம், இதை கொஞ்சம் ஒரு பகுதிகளாக நான் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நாம் உங்களிடமிருந்து நன்றியையோ கூலியையோ எதிர்பார்க்கவில்லை என்பது காயிதா, ஒரு ஈமானிய காயிதா. இதுல ஒரு முஃமின் இது எல்லாத்தையும் என்ன செய்வான், ஒத்துக்கொள்வான். இது பெரும்பாலும் யாருக்கு அப்படின்னா, சின்ன தம்பி இதை பெரும்பாலும் சொல்ல இயலாது, இடையில உள்ள தம்பி இதை பெரும்பாலும் சொல்ல இயலாது, பொறுப்பில் உள்ள அண்ணன் தான் என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். ஏன்னா அவன் தான் நிறைய பகுதிகள் அந்த குடும்பத்துக்கு அந்த எல்லா விஷயங்களை கவனம் எடுத்திருப்பான். இவன் தான் இதை சொல்ல முடியும். அவங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதி, சின்ன பகுதிகள் இருந்தாலும் பெரும்பாலான பகுதி நன்றி உணர்வுக்காக செய்தவைகள் நிறைய என்ன செய்திருக்கும். இப்ப இந்த மாதிரி இடத்துல லா நுரீது மின்கு ஜஸாஅன் வலா ஷுக்கூரா காயிதால கள்ளன் கூட சரியா தான் இருக்கும். திருடன் கூட நீங்க கோர்ட்ல வச்சு களவெடுத்ததுக்காக நீங்க அழைச்சிட்டு வந்தீங்கன்னா திருட்டு சரின்னு அவன் பேச மாட்டான். திருட்டு பிள்ளை உலகத்துல எல்லாருமே திருட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீதிபதிக்கே சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க நான் சும்மா போய் திருட வேண்டியது, திருட்டு கூடாதுன்றது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில எங்களுக்கு தெரியும், உலக அடிப்படையிலும் தெரியும். திருட்டை பத்தி திருடினவே பேசிக்கிட்டு இருப்பான். இந்த உலகத்திலே ஆகப்பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா, ஒருத்தரை குற்றவாளியா நிறுத்தினோன்னு அவன் குற்றத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால குற்றம் பிள்ளைன்னு அவன் போடுற முன்னுரைதான் கஷ்டமாயிங்க. நீ பிழை செஞ்சவன், இந்த முன்னுரை நான் போடணும் சரியா, அவன் போட்டு கண்டிப்பா போட்டுட்டு எல்லாம் என்ன சொல்லுவான்டா, ஆனா நான் திருட்ட ஒத்துக்கொள்றேன். நீ திருட்ட ஒத்துக்கல வேணா, நீ இப்ப போட்ட முன்னுரை நீ ஒரு புனிதவான் மாதிரி நீ முன்னுரை போட்டு, முன்னுரை நான் சொல்லணும், நீ நான் செஞ்சிக்க கூடாது பிள்ளை தாண்டி நீ சொல்லணும். நீ இதை அப்படியே தலைகீழா அவன் முன்னுரை போட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எதுனா காயிதாவை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா நான் ஏன் திருடினேன் தெரியுமான்னு ஒரு விளக்கம் சொல்லுவான் பாத்தீங்களா, அங்கதான் இப்லீஸ் மதுகள் இருக்குது. நான் கூலியையோ நன்றியோ எல்லாம் பெருசா எதிர்பார்க்கல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா போதுமானவன் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க பாருங்க. கூலிய முழுசா எதிர்பார்த்திக்கிறான்னு அப்படியே விளங்கும். ஆனா காயிதா அழகா இருக்கு. இது எல்லாத்துக்கும் இப்லீஸ் கொடுக்க முகத்திமத் இப்லீசிய சரியா, இப்லீஸுடைய முன்னுரை தான் இது. இது எல்லா இடத்துல நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ இதுல நீங்க பாருங்க, முதலாவது என்ன செய்யணும்னா நன்றி கெட்ட குணம் இவருக்கும் வரக்கூடாது. நன்றி யார் உலகத்துல என்ன செலவழிச்சிருந்தாலும் அவருக்கு இன்னொருத்தன் செலவழிச்சிருப்பான். யார் என்ன செலவழிச்சிருந்தாலும் இவர் ஆரம்பத்தை செலவழிச்சிருப்பாரு, பிற்காலத்துல இன்னொருத்த அவருக்கு செலவழிச்சிருப்பான். சகோதரர்கள் பலர் பிள்ளைக்கு செலவழிச்சவருக்கு ஒரு காலத்துல பிள்ளைகள் என்ன செய்யும் செலவழிச்சுக்கின்றீங்க. அப்ப இந்த மாதிரி கட்டத்துல வாழ்க்கை ஒரு நிலையில இருப்பதில்லை. அப்ப எப்பயும் புரிஞ்சு கொள்ளணும், தனக்கு மேல் தன்னை பொறுப்படுத்தி செலவழித்தவர் அவர் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. அது ஒரு சகோதரன் கூட அந்த பொறுப்புக்கு புறவு வரலாம், ஒரு கீழ் உள்ள சகோதரன் பொறுப்புக்கு புறவு வரலாம். அண்ணனோ குடும்பத்தில் உள்ளவர்களை ஏலாம போற நேரத்துல கீழே உள்ளவர் வரலாம். அவன் என்ன செய்யக்கூடாது, தனக்கு மேல் உள்ளவரை மறக்க கூடாது. யாரு இதுக்கு முன்னால இந்த அடிப்படைகளை பகிர்ந்து அந்த மூத்த அண்ணனையோ சகோதரனையோ அவர் மறக்க, மூத்த அண்ணனை யாரை மறக்க கூடாதுன்னா தந்தையை மறந்துடக்கூடாது. ஆனா நிறைய பேர் அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா ஃப்ரெஷ் ஸ்டார்டிங் மாதிரி, தந்தை மரணிச்ச பிறகு தாய சகோதரர்கள் எல்லாத்தையும் ஒரு எங்கேயா கூட்டிட்டு போறான்னு, ஒரு சந்தோஷம் ஒரு ட்ரிப் ஒரு ஷாப்பிங்க கூட்டிட்டு போறாருன்னா அந்த தாய் என்ன செய்வா, வெகுளித்தனமா நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். வாப்பாவும் இருப்பார், இறக்கிறதுக்கு முன்னே வாப்பா இருப்பார், நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லைன்னு, எல்லாம் பிரச்சனை நான் இங்க என் உமா தானே அப்படின்னு வாப்பா அமைதியா தான் போவார். ஆனா அவர் கணவர் அவரை உள்ள தென்னைக்கும்டா எவ்வளவோ இவளுக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக நான் பொறுப்படுத்திக்கிறேன் சரியா. ஆனா அந்த வார்த்தை அவன் மகனை சந்தோஷப்படுத்த சொல்றான். மகன் அந்த இடத்துல வாப்பாட தௌர மறந்துடுவார் பங்க. அவனும் வேணும்னு செய்யல, அவன் நினைச்சு சரிம்மா சரி நீங்க பெற்றோர்கள் நான் தானே செய்யணும் அப்படி. ஆனா அதெல்லாம் அங்க ஆறுதல். அங்க என்ன சொல்லணுமா, உமக்கா சரிம்மான்னு சொல்லிட்டு பாப்பா இதெல்லாம் நீங்க காட்டாம இந்த குடும்பத்துக்கு இது வந்திருக்குமா, இதை விட அந்த நேரத்துல என்னமெல்லாமோ நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, இந்த சூழ்நிலை இருந்திருக்காது என்றது அவருக்கு ஆறுதலா சொல்லணும். ஆனா வாப்பா அந்த உணர்வை வெளிப்படுத்த மாட்டார் மௌத்து வரை.
மௌத்து வரைக்கும் ஏற்கனவே பொறுப்பெடுத்த ஒருவர் பட்ட கஷ்டங்களோட இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். 10 வருஷத்துலயோ 20 வருஷத்துலயோ அவர் ஃப்ரெஷ் ஸ்டார்டர் மாதிரியே எல்லாம் நடந்து கொள்ற நேரத்துல முந்தி உள்ளவர் அமைதியா இருப்பார். நல்ல பண்பானவராக இருந்தார், அவர் உணர்வை வெளிப்படுத்த மாட்டார், அமைதியாகவே போவார். இப்படித்தான். அதனாலதான் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், இந்த வாழ்க்கை உனக்கு என்றைக்கும் நீதமாக நடக்காது, இந்த வாழ்க்கை உனக்கு என்றைக்கும் நீதம் செலுத்தாது. அப்படின்னா உனக்கு எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன துல்முண்டோட நீ என்ன செய்வாய், உணர்வாய். இதான் வாழ்க்கை. அது நமக்குன்னா அடுத்தவனுக்கு தான். அப்படித்தான் வாழ்க்கை இருக்கு. அப்போ ஒரு தந்தையாக அந்த நேரத்துல என் தாயை திருமணம் முடிச்சு அவளை சந்தோஷப்படுத்தி வைக்கிறதுக்கு என்னாமல்லாமோ பாடுபட்டிருப்பார், என்னாமல்லாமோ தியாகம் செஞ்சுப்பார், குடும்பத்தை பிரிஞ்சிருப்பார், இழந்திருப்பார். அந்த இடத்துல ஒரு மகன் இப்ப வந்துருவார், அவர் இயலாத ஒரு கட்டத்துல அவன் பல சந்தோஷங்களை இப்ப காட்டிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல எல்லாம் அந்த தாய் ஞாபகமே இருந்தாலும், அவன் மனைவி தானே, அவருக்கு தந்தைக்கு மனைவி தானே, ஞாபகமே இருந்தாலும் கூட பல விஷயங்களை மறந்துடுவான். மறந்ததன் காரணமாக நான் இதெல்லாம் கண்டில்லை, இதெல்லாம் பார்க்கல, அல்ஹம்துலில்லாஹ் என் மகன் என்னை கவனிக்கிற மகன் 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 வந்துட்டு இருக்கேன். அந்த தந்தை அமைதியாவே இருப்பார். அந்த தந்தை என்ன செய்வாரு, அமைதியா இருப்பார். இதுதான் என் மகனுக்கும், என் மகனுடைய மனைவி அவருடைய பிள்ளை என்று அடைகிற நேரத்தில் இதான் என் மகனுடைய நிலையும். அப்போ ஒரு நன்றி என்ற உணர்வு மனிதனுக்கு ஆறுதலுக்கு என்ன செய்யணும், அங்க வரணும். வாப்பா இதெல்லாம் என்ன செய்யும். இப்ப இதே சில வேலை இதெல்லாம் நான் அப்பவே பாத்திக்கிறேன் உம்மா சொல்றான்னு வைங்களேன், இதெல்லாம் நான் அப்பவே பாத்திக்கிறேன், வாப்பா எனக்கு எல்லாமே காட்டிக்கிறேன், இவனுக்கு கோபம் வரும் மகனுக்கு. என்னமா வாப்பா காட்டினது அது அந்த காலம், இப்ப நான் காட்டுற மாதிரி அது ஒரு நாள் இருக்காது. அந்த காலம் பெரிய செலவுகளே இல்லாத. இப்படி என்று வாப்பாட உணர்வு உண்மை வெளிப்படுத்தினா அவன் தலையில நடக்கிறான். ஆனா என்ன சொல்லுவான்டா, லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரான். அப்ப எப்படி நீ லானு உண்ட உள்ளத்துக்கு ஃபுல்லா ஜஸாவும் ஷுக்கூரும் தான் எதிர்பார்ப்புல இருக்குது. ஆனா அவனோட பேச்சில இது இது மிக 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 வலிமிக்க இடங்கள்ல உண்டு. சில உலகம் மாறி பேத்திருக்கு, ஆனா நிறைய பேர் உலகம் மாறி சென்று விளங்காமலே பேசிக்கிட்டு இருப்பான். விளங்கிட்டா? அந்த காலத்துல நீங்க யூடியூப் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு அப்பாட்ட கேட்டா எப்படி இருக்கும்? அப்போ இல்லடா நான் அந்த காலத்துல நான் யூடியூப் யூஸ் பண்ண, யூடியூப் அப்ப இல்லடான்னு சொல்லணும். அவற்றை போய் தான் ஊர்ல ஒரு புதுசா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிருப்பான், அதெல்லாம் புதுசா வந்திருக்கும். இவன் கூட்டிட்டு போயிருப்பான், வாப்பா இதுக்கெல்லாம் முந்தி கூட்டிட்டு வந்தது இல்லை, அது முந்தி இல்ல. அந்த நேரத்துல அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸும் இல்ல, இதுவும் இல்ல. அந்த நேரத்துல அவர் கூட்டிட்டு வரல, பணம் இருந்தா கூட கூட்டிட்டு வரையில, இல்லை அவர் தான் திறக்கணும் புதுசா உண்டு. அப்ப அதெல்லாம் விளங்காம அந்த முன்னுரை ஏற்றுக்கொள்வாங்க. காரணம் இவருடைய உள்ளத்துடைய அபிலாசை அதை நிறைவேற்றுதுன்றதுனால அதெல்லாம் விளங்காமலே இதை என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு மிக பலகீனமான ஒரு பகுதி, மிக மிக பலகீனமான டிஸ்டர்பான ஒரு பகுதி என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த குடும்ப வாழ்க்கையுடைய அம்சத்துல. அடுத்தது அந்த சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அந்த காலத்து ரமலான் மாதிரி என்னது இல்ல, அந்த காலத்து பெருநாள் மாதிரி இல்லை அப்படின்னு. உனக்கு வயசாகுது, ரைட்டா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகுது, 50 ஆகுது, 55 ஆகுது, அந்த காலத்துல மாதிரி இருக்காதான், ஏன்னா உங்களோட சிந்தனை எல்லாம் மாறி பேத்திருக்கு. ஆனா இந்த காலத்துலயும் அந்த வயசுல இருக்கிற பிள்ளைக்கு அது பெருநாள் தான், அவன் அதே சந்தோஷம் தான் அடைஞ்சிட்டு இருக்கிறான். நீ அந்த காலத்துல மாறி இல்லைன்னு சொல்லி அவனுக்கு விரக்தி என்ன செய்யறது, சரியா, என்னடா பெருநாள் கொண்டாடுறீங்கன்னு அவன்கிட்ட கேட்கறது, விளங்கிட்டா, எல்லாம் ஒரு பெருநாள் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கறது, உன்ட விரக்தியை ஷேர் பண்றது அவன்கிட்ட. கேட்டா என்னது, அந்த காலத்து பெருநாள் அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த காலத்து பெருநாள் நல்லா இருந்துச்சு, அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னும் அந்த கோழி கதையை சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த காலத்துல பெருநாளைக்கு மட்டும்தான் ஒரு கோழி இருப்போம், இப்ப எல்லாம் பிரைடர் கோழி எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான், நாசமாக்கி அவன் சந்தோஷமாக்கிற, நீ தின்னாத சாப்பாடெல்லாம் அவன் பயிற்சிக்கிற அழகா தின்னுட்டு இருக்கிறான். இதெல்லாம் தேவையில்லாத சந்தோஷங்களை ஷேர் பண்ற டைம்ல விரக்தியை ஷேர் பண்றது. இவர் நினைக்கிறாரு ஒரு பெரிய மெமரியை ஷேர் பண்ற நினைக்கிறாரு, மெமரியை நீ விரக்தி மாதிரி என்ன செய்யற, அவனுக்கு ஷேர் பண்ற, வாழ்க்கையோட உற்சாகத்தை என்ன செய்யணும் கொடுக்கும், காலம் மாறி போயிருக்கிறது. இந்த விஷயத்தை உணராம இருப்பாங்க. அந்த தாய் என்ன செய்வாண்டா, அவரோட தாய்மை உணர்வுல மகனை சந்தோஷப்படுத்துற உணர்வுகளை மறதி என்றதுனாலையும் நிறைய விஷயங்களை நீ செய்யற மாதிரியே சொல்லுவான். நீ இப்படி செய்யற, நீ எனக்கு இப்படித்தான், இந்த துணி வாங்கி தந்தா இது நான் பார்த்ததே இல்லை, அது அப்ப கண்டுபிடிக்கப்பட்டே இருக்காது, சரியா, இப்ப புதுசா தான் அது வந்திருக்கு, சரியா, ஆனா அப்படி சொல்லுவாங்க. அதே போல என்னது, அப்ப எல்லாம் அவர் என்ன செய்யல, உம்ராக்கெல்லாம் கப்பல்ல தான் கூட்டிட்டு போனார், பிளைட்ல கூட்டிட்டு போகலன்றான். அப்ப கப்பல்ல தான் போகலாம், அதனால அவனை கப்பல்ல கூட்டிட்டு போய் திருப்பாங்க. இதெல்லாம் மகன் என்ன செய்யற, சந்தோஷப்படுறான். மகன் அந்த இடத்துல தாய் எதுவும் சொல்லாம தந்தையை சொல்லிட்டான்னு வைங்களேன், என் உமாக்கு நன்றி போதான்னு நினைக்கிறேன், எவ்வளவு கெட்டவன் நினைக்கிட்டா. நீ நன்றி எதிர்பார்த்து தானே அந்த தாய் தந்தைக்கு செஞ்சுட்டீங்க. தாய் தந்தையோட வார்த்தையிலிருந்து ஒரு நன்றி வார்த்தை வருமானம், நிறைய அமௌண்ட்டை போட்டுட்டு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு தாயோட போன்ல இருந்து அதை பத்தி ஒரு நன்றியான வார்த்தை வருதான்னு பாத்துட்டு உனக்கு ஏன் சொல்லணும், அவன் நீ தான் நன்றி உள்ளவனா இருக்க, நீ அதை எதிர்பார்க்கிறதே நீ ஒரு சிந்தனை ரீதியா உன்ட்ட கோளாறு இருக்கிற இடத்துக்கு என்ன ஒரு ஆதாரம் என்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, எனவே இதுதான் ஒவ்வொருவரும் தந்த மேலுக்கு இதுக்கு முன்னால பொறுப்படுத்தி செலவழித்த ஒருவரை மறக்க கூடாது, அது மிகவும் கவனமாக இருக்கணும். கணவனாக வரக்கூடியவர் அதுக்கு முன்னால அந்த பிள்ளையோட தந்தையை மறக்க கூடாது, விளங்கிட்டா, நீயே ஃபெஸ்டால் மாதிரி என்ன செய்யக்கூடாது.
அந்த விஷயத்துல எல்லாம் என்ன செய்யணும், மிகவும் ஒரு கவனமான ஒரு பகுதியை கொடுக்கும். இது என்ன செஞ்சிடறாங்கன்னா அதை மோத விட்டுறாங்க. அந்த ஏற்கனவே செலவழித்த அந்த புள்ளையுடைய தந்தையை மோத விட்டுறாங்க. நீங்க சரியான ஒரு இடத்துக்கு வரணுமா இருந்தா உங்களோட தங்கச்சியே எடுத்துருங்க, அந்த இடத்துக்கு உங்களோட உமாவா அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருங்க, எடுத்துருங்க, உங்களோட மகளை எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு மனசு என்ன செய்யும், கிளியரா வரும். ஏண்டா நீங்க மனைவி மட்டும் வச்சு அந்த விஷயத்தை யோசிச்சு ஒரு எதிர் மனோநிலையை என்ன செய்யறாங்க, உருவாக்கி கொள்றாங்க. என்னுடைய சகோதரிக்கு நான் எவ்வளவு செலவழிச்சுக்கிறேன், என் தந்தை எவ்வளவு செலவழிச்சுக்கிறேன், அவன் ஒரு இடத்துல திருமணம் முடிச்சு அவன் சொன்னானே எப்படி இருக்கு எங்களுக்கு. இதை நீங்க யோசிச்சீங்கன்னா எல்லாரும் அது போலதானே என்று சொல்லலாம் கேட்டாங்க. உன் தாய் போலதானே, உன் தங்கை போலதானே, உன் சாட்சி போலதானே, அதை நீ அவர்களுக்கு விரும்பலதானே, அது மாதிரி ஒண்ணு அவங்களுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கன்னு பார்க்கிறோம். அடுத்தது என்னன்னா, அதாவது சகோதரர்களை இழிவுபடுத்துகின்ற பேச்சு முறையை சமுதாயத்துல பேசுறது இவர்கள் தன்னை கௌரவப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு வடிவத்தின் காரணமா, ஏதோ ஒரு வடிவத்தில் இவரை கௌரவப்படுத்தாம இருந்திருப்பாங்க, இவரை கணக்கு இல்லாம இருந்திருப்பாங்க. குடும்பத்துல ஏதோ ஒரு ஒன்றின் காரணமாக பகமை உருவாகி, நான் சொன்னேன் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும், ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஒவ்வாமை வந்து கொஞ்சம் தூரமாயிப்பாங்க. இதனால சில சகோதரர்கள்ட்ட அது பதிஞ்சு குடும்ப ரீதியாகவே அவர் என்னதான் செலவழிச்சு பொறுப்பு என்று இருந்தாலும் இந்த விஷயத்துல இவர் பொருத்தம் இல்லாத மாதிரி யாராவது கௌரவம் இல்லா நடந்த உடனே இவருக்கு மனசு வலிச்சிடும். மனசு வலிச்சா நீ அவசரமா உனக்கு சொல்லி கொடுத்துக்கணும், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, நான் என் பொறுப்பை செஞ்சேன், நான் என்னுடைய கடமைகளை செஞ்சேன், அது எனக்கு அல்லாஹ் தந்த சிறப்பு, எனக்கு கூலிக்கு தந்த சிறப்புன்னு ஆறுதல் படுத்துக்கு. இவர் என்ன செய்யறேன்னா அங்க பக்கத்தில் நண்பர்கிட்ட சொல்லி இவனுங்க எல்லாத்தையும் வளர்த்தது நான், இன்றைக்கு எப்படி இருக்கிறான்னு சொன்னா எல்லாம் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்ள மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன் மறுமை இவருக்குரியதாண்டு, இந்த அல்லாஹ் தஆலா இவனுங்கெல்லாம் பொருந்தி கொள்ள மாட்டான். என்ன மாதிரி இவன்லாம் சின்ன வயசுல இவனை படிக்க, சில நேரத்தில் படிக்க வச்சு இவன் டாக்டரா மாறிடுவான், உள்ள டாக்டரா மாறிட்டு நானுக்கு ஒரு ஃபோன் எடுக்க மாட்டான், நானுக்கு ஒரு பேஜ் செய்ய மாட்டான். இவன் இன்றைக்கு டாக்டரா மாறானே, இவன் நோயாளியா மௌத்தாக போனவன். நான் ஹாஸ்பிட்டல்ல 15 நாள் ஏண்ட குடும்பத்தை எல்லாம் புறக்கணிச்சுக்கின்னு நான் இருந்தேன், இன்றைக்கு பெரிய டாக்டர் என்னைய கணக்கெடுக்க காமிக்கிறான். இதெல்லாம் நன்றி கெட்ட உலகம். அப்படி என்று லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்ரான், அதை அவன் ஓதுறான் பாருங்களேன். சரியா, இப்படி செய்யக்கூடிய உணர்வு உள்ளவர்கள் அந்த வசனத்துக்கு முன்னா தான் நடக்கிறாங்க. தண்ட சகோதரர், தண்ட ரத்தம், தன்னுடைய ஒரு சதை வழங்கிட்டா, அப்படிப்பட்ட உறவு தனக்கு அநியாயமே செஞ்சாலும் உன்னுடைய ஃபித்ரத் அதை நெருங்கி 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 என்ன செய்யணும், போகணுமே தவிர இந்த மாதிரியான ஒரு நடைமுறைக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்ப இது ஒரு தவறான அணுகுமுறை, சகோதரர்களை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்றது என்பது. இதுல அடுத்த ஒரு கட்டம் தான் பிள்ளைகள்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லி வளர்க்கிறது. அந்த சகோதரர்களை புரிஞ்சு கொள்ற வயசுக்கு மூத்த அண்ணனுடைய பிள்ளைகள் வந்துருவாங்க, என் வயசுல சேமாயி. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இவனுக்கு இது கொடுத்தேன், அவனுக்கு அது கொடுத்தேன், அவன் இந்த டைம்ல, அந்த சகோதரர்களுக்கு தெரியாது. அந்த சகோதரர் எல்லாரையும் கண்ணியமா பாக்குற இடத்துல வளர்ந்திருப்பாங்க. அதை செஞ்சேன், இதை எப்ப மட்டும் நீங்க சொல்லலாமடா, மறைமுகமா இன்டிரெக்டா பிள்ளைகளுடைய தர்பியாக்கு நீனும் உங்க சகோதரர்களை செஞ்சு வளரணும். அதை பக்காவா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையே. 1987 இத்தனாம் ஆண்டு இந்த மாசம் இந்த டேட்ல அது உனக்கு ஃபுல்லா நான் சொல்றேன் சொல்றது நீ ரசனைக்கு சொல்ற, தர்பியாக்குன்னு சொல்லல. தர்பியா கவர் தான், சரியா, லெமினேட்டிங். இந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு வரக்கூடாது. அந்த பிள்ளைகள்கிட்ட இந்த சகோதர சாச்சா, என் பெரியப்பா, என் மாமி, இவர்கள் எல்லாம் என்னுடைய தந்தையோட சொத்துல வாழ்ந்தவர்களை காட்டி கொடுக்கிறதே நீ ஒரு கேவலமான தர்பியாவை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாய். ஒரு கேவலமான தர்பியாவை அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற, அதைத்தான் நீ செய்ய திருப்பி திருப்பி சொல்லணும். இந்த குடும்பத்துல ஒத்தருக்கொத்தர் அருளாக இருந்தது அந்த குடும்பம் வளர்ந்துரும். அது எவ்வளவு பொறுப்படுத்தி செலவழிச்சிருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் அருளாக அதுல இருந்திருப்பார்கள். அந்த அருள் தான் அவர்களை என்ன செஞ்சிருக்கும், வளர்த்தெடுத்திருக்கும். அதை பிள்ளைகளுக்கு எடுத்து வைக்கணும். எந்த ஒரு காரணத்தாலும் இந்த மூத்தவர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, தன் சகோதரர்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அவர் தான் வளர்த்தார், அவர் தான், இப்படி சர்வ சாதாரணமா சொல்லிட்டு பங்கன்ல கூடுறாங்க. எல்லாம் சொல்லிட்டு பங்கன்ல கூடுறோம். மத்த ஒவ்வொருத்தர மனசுலயே பதிஞ்சிரு, இவனுக்கு இதுதான், இவனுக்கு இதுதான், இவனுக்கு சொன்னதுக்குள்ள யாரு, அண்ணன் தான். அப்ப யார்கிட்டையும் சொல்லிக்கிறான், பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிறான். சில நேரத்துல சில பிள்ளைகள் சொல்லிடுது, எங்களை வாப்பாவட்ட என்னது நீங்க பறிச்சு தின்னவங்க தானேன்னு சொல்லிடுது. அந்த சகோதரருடைய உள்ளம் எப்படி இருக்கும், நொந்து வேதனையில உச்சகட்டத்துக்கு போயிடும். என் வாப்பட சொத்துக்களை எடுத்து தின்னவங்க தானே நீங்க என்ற ஒரு வார்த்தை அந்த சகோதரர்கிட்ட சொல்லி, இதுக்கு மேல நீ இந்த உலகத்துக்கு செலவழிச்சு என்ன பிரயோசனம், என்ன நன்மனம் கிடைக்க போகுது, கேவலப்படுத்துற சகோதரர்களை. இதெல்லாம் அதாவது ஒரு என்ன சொல்றது, நிரந்தர பகமையாக போகக்கூடிய வேலையை மூத்த சகோதரனா ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம செய்து விடக்கூடாது. அது போல இது மற்ற விஷயங்களே நடக்கும். யாரையா ஒருத்தர் கஷ்ட காலத்துல டாக்டர் படிக்க வைக்கிறேன்னு செலவழிச்சிருவாங்க. மருந்து எடுக்க வர பேஷண்ட் கேட்கிறாரு, உங்களுக்கு அவர் தானே செலவழிச்சதாமே அப்படின்றது. என்னடா இது, ஒரு டாக்டர் ஊரை விட்டு ஓடிடுறாங்க சிலவங்க. சார் டாக்டர்ஸ் மாதிரி அந்த ஊருக்கு சேவை செய்யணும், ஊருக்கு சேவை செய்கிறார்கள் இல்லை டாக்டர்ஸ் மாதிரி. நீ சேவை செய்ய விட்டா தானே, நீ தான் அனுப்பிடுற எதையாவது சொல்லி. ஊர்ல செலவழிச்சு யாரு தெரியுமா, இன்றைக்கு டாக்டரா இருந்ததுக்கு இவர் யாரு தெரியுமா, இவர் யாரு தெரியுமான்றது.
அவருக்கு செலவழிச்ச ஒவ்வொருத்தர்ல இருந்து இவர் சந்தோஷத்துல சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் நான் தான் ஃபர்ஸ்ட் 5000 மந்த்லி கொடுத்தேன், அதுலதான் அவர் அங்க போனாரு அப்படி என்று சொல்ல பார்த்தா டாக்டருக்கு செலவழிச்சு பார்த்தா அதல்ல. ஃபர்ஸ்ட் கிரேடு என்னது, அந்த செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட்ல வந்து ஏதோ கொடுத்தீங்கிறாரு, அதுதான் டாக்டர் அதுக்கு காரணம் மாதிரி என்ன அதோட ஜாயின் பண்றத பாக்கு. சரியா, படிச்ச எத்தனை பேர் பைத்தியமாயிக்கிறான், அப்ப உங்களால தான் பைத்தியமாயின்னு சொல்லிடுமா? சரியா, அதில் நீங்க நான் இவருக்கு செலவழிச்சதான் இப்ப பைத்தியமாயிட்டாருண்டா எப்படி இருக்கு? நல்லதை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்கிட்ட, கெட்டதை என்ன செய்யறது இல்லை, எடுத்துக்கொள்றது இல்லை. அப்ப இது வந்து ஒரு தவறான நடைமுறை. இது வந்து அதாவது இப்படிப்பட்டவர்கள் மஅரூஃப் செஞ்சு எந்த பிரயோசனம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க செஞ்ச தர்மம் செஞ்ச உதவிகளுக்கு பின்னால அசௌகரியமும் சொல்லி காட்டுதலும் இருக்குமாக இருந்தால் நல்ல வார்த்தை சொல்வதை சிறந்தது இதை விட. ஏன்னா உங்களுக்கு ஹஸரத் துன்யாவல் ஆகிரா, உலகமும் இல்லை மறுமை இல்லை. இதெல்லாம் அந்த நன்றி எதிர்பார்க்கவில்லை, கூலி எதிர்பார்க்கவில்லை என்பது கீழே சகோதரர்களுக்கு இடையில வரக்கூடிய பொறுப்பில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய ஒரு பிழை. இது வந்து பெரும்பாலும் அடுத்த சகோதரர்கள்ட்ட இந்த தவறுகள் வரக்குறைவே, அவர்கள் அந்த இதுல இருக்க மாட்டாங்க. இது மூத்தவர்கிட்ட இந்த சப்ஜெக்ட் கூடுதலாக வரும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒப்பிடுறது. தனது பிள்ளைகளையும் தனது குடும்பத்தையும் தன் சகோதரர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய மனைவிகள், அவர்களுடைய குடும்பத்தோடு கம்பேர் பண்ணி பிள்ளைகள்ட்ட என்ன செய்யறது, பேசுறது. யாரு? இந்த மூத்தவர் தான் பேசுவார். ஏன்னா அவருடைய அனுபவத்தை எல்லாரும் கேட்க ரெடியா இருப்பாங்க. சரியா, அனுபவத்தை எல்லாரும் கேட்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா இவர் என்ன செய்வாரு, அந்த கெட்ட அனுபவங்களை கொஞ்சம் பெருசா ஷேர் பண்ண மாட்டாரு, கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாரு, அதை ஷேர் பண்ணுவார். எண்ணத்துல இருக்காட்டி அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். என்னடா, அவன் நீ வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஏண்ட புள்ளி, உன்ட புத்தி கூர்மா அறிவு டேலண்ட் எல்லாம் தனியா வளர்ந்துருக்கு, நீ அது தெரியும் தானே, கொஞ்சம் மக்கத்தனம் இருக்கத்தான் செய்ய, நீ பார்த்து என்ன செய்யணும், கொஞ்சம் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் என்ற அந்த தர்பியாவும் அங்க போதாது. என்ற சகோதரன் தான், ஆனாலும் நீ அதுல இது 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 உண்ட அந்த புள்ளை என்ன நினைக்கும் என்ற சில வேலை அந்த புள்ளைக்கு நல்ல புத்திசாலித்தனமான வயசாயிருந்தா என்ற வாப்பா இந்த இடத்துல பிழையானவர், இப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது செய்ய. என்ற தம்பியும் அதே இடத்துல உள்ளவன் தானே, நாளைக்கு நான் இப்படி பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சோம். இல்லைன்னா அந்த கெட்ட தர்பியா பேச சேர்ந்து அவன் அந்த சகோதரனை எப்படி பார்ப்பான்னு சொன்னா, ஒரு இவன் கொஞ்சம் பின்தங்கியவன். உலகத்துல எல்லாரும் திறமை உள்ளவங்க, உன்னிட்டு கிடைச்ச உண்டு அவனுக்கு. நீ இவர்கிட்ட என்ன சொல்லி காட்டோம்னா, அவன்கிட்ட அந்த திறமைக்கு இது உன்னிட்ட இல்லை, உன்னிட்ட இது இருக்கு அது அவன்கிட்ட இல்லை. அல்லாஹ் தஆலா இதை பங்கு வச்சுக்கிறான் என்று தண்ட சகோதரர்களுடைய பிள்ளைகளையும் ஒரே அமைப்பில் எடுக்கணும். மீறி சில விஷயங்கள் விளங்க ஆரம்பிக்கும், தமயூஸ் ஆகும், அது அவரவர்களாக செஞ்சுக்கிறது. நீங்க எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது, அதுல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சில இடத்துல வந்து ஒரு ஷேரிங் அமைப்புல குடும்ப வாழ்க்கை இருக்கும், இவங்க பங்கு போடுறது, எல்லாரும் பங்கு போட்டு எல்லா விஷயங்களையும் செய்யறது. அதை விட அந்த குடும்பத்துல போண்ட் அதிகமா உண்டா ஷேரிங் இல்ல, கேரிங் தான். அப்படின்னா என்ன, உள்ளவன் செலவழிக்கிறது இல்லாதவனுக்கு சமமான அளவுல அந்த குடும்பம் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கு. அது அப்படின்னா நீங்களும் போடுங்க, நானும் போடுங்க, அவங்களோட அதாவது உங்களோட தம்பியோட மனைவி இதை எடுத்துட்டு வராரா, அதனால நாங்க இதை கொண்டு போவோம், அப்படி பங்கு போட்டு செய்யறது என்றது மார்க்கத்துல பிழை இல்லை, சிறப்பு தான். அதை விட சிறப்பு அந்த இல்லாதவனை கஷ்டப்படுத்தாம, அங்க இல்லாதவன் இருப்பான், இதுக்கு ஈக்குவலா கொண்டு வர முடியாம இருப்பான், அல்லது அப்படி கொண்டு வந்தாலும் அவருக்கு அதுதானே கொண்டு வரேன் இந்த மாதிரி பார்ப்போம். அதை விட உள்ளவங்க போடட்டும், இல்லாதவங்க சந்தோஷம் அடையட்டும் என்ற அடிப்படையில் அது இருக்குமாக இருந்தா அது ஒரு மிக ஒரு பலமாக என்ன செய்யும் வரும். இப்படி அதாவது போட்டி இருக்க கூடாது. என்ன, இவர் மூத்தவர் வளர்ந்திருப்பார், கடைசியா உள்ளவர் என்ன செய்வார், ஒரு சாப்பாட்டை பொறுப்படுத்திருப்பார் முழுசா, அதெல்லாம் நான் வரமாட்டேன், நானும் என்ன செய்யணும், நானும் ஈக்குவலா போறேன்னா என்ன செய்யறேன் எடுக்கிறேன் என்று வரக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு சொன்னால், தண்ட சகோதரன் இருந்து எதுவும் வாங்குறடி இல்லை, தண்ட சகோதரர் என்ன செலவழிக்க கூடாது, தண்ட சகோதர பங்களிப்பு எதுவும் வரக்கூடாது. அது எனக்கு என்ன தேவையில்லை, நான் செலவழிச்சவனா இருக்கும், நான் பொறுப்புள்ளவனா இருக்கும், நான் நடந்து கொண்டவன. நீ இப்படி சொன்னாலுமே அவன் பங்களிப்பு உனக்கு இருக்குது, இப்படி சொன்னாலுமே அவன் பங்களிப்பு உனக்கு ஏதோ ஒரு இடத்துல பல இடங்கள்ல வந்துதான் இருக்கும். அப்ப அவனுக்கு அதுல இருந்து தவிர்க்க இயலாது. இது சிலருடைய பழக்கம். அடுத்த வீட்டுல நம்ம எதுவும் வாங்கக்கூடாது, அடுத்த வீடு என்னட்ட எல்லாத்தையும் வாங்கணும், இது ஒரு கெட்ட குணம். ஒரு சின்ன ஒரு உப்பு, ஒரு வெங்காயம் இப்படின்னு வந்துடுவீங்களே, அடுத்த வீட்டுல கேட்டா என்ன நினைப்பாங்க, உன்னை மனசை உடை விளங்கிட்டா. ஒரு அறிஞர் சொல்றாரு சலஃபுகள்ல, மண்ணை தலையில் சுமக்கும் வரைக்கும் ஒருவர் பணிவானவராக மாற மாட்டார். எப்படி, உனக்கு உன மனசை நீ உடைக்கணும் அப்படின்னா என்ன, சின்ன விஷயங்கள், நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அவ கொஞ்சம் உப்பு தாங்க, கொஞ்சம் இதாங்க, அதையும் எப்படி எடுத்துடக்கூடாது தெரியுமா, ஏதோ பணிவுக்காக உப்பு கேட்டேன்னு சொல்ல ரொம்ப. இது பிரச்சனை இங்க இதுதான். ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து அசுத்தமான டிரெஸ்களை உடுத்துக்கிண்டு பஸ்ல போவேன் இந்த பணிவை வரவழைக்கிறதுக்கு, இதே ஒரு பெருமை. சரியா, இதே ஒரு பெருமை. இதை நீ உருவாக்குற பணிவின் மூலம் பெருமை தேடவும் கூடாது. மிக அதாவது மதாகலு ஷயாத்தீனியா தான் இதெல்லாம். சரியா, மிக கவனமா இருக்கணும். அடுத்த வீட்டுல நம்ம எடுத்து
அதை வளைஞ்சு பாரு, நாங்க எல்லாரும் சமம், அவர் எங்களை இன்றைக்கு தேவைன்னா நாளைக்கு எங்களுக்கு அவர் தேவை என்ற உணர்வோட அதை பிள்ளைகளுக்கு போடும். அதே போல என் தந்தை செலவழித்தும் இருக்கா, பொறுப்படுத்தும், என் தந்தை பயன்பெற்றுக் கொண்டும் இருக்கார். சில பேர் உங்களோட மனைவி வேற பிள்ளைகள் சில டைம்ல விரும்பாம இருக்கலாம். என்ன வாப்பா பேத்து அப்படி சகோதரர் நடந்துட்டீங்கிறார். சகோதரர்கள் அவங்க அப்படித்தான் நடப்பாங்க, விளையிட்டா? அதாவது நீனும் கொடுப்பாய் அவர்களும் தருவார், விளையிட்டா? இந்த பங்கு அவர்கள்ட்ட எப்பயுமே இருந்து கொண்டிருக்கணும். அதை பத்தி எந்த கவலையும் படக்கூடாது. நீங்க சந்தோஷப்படுறதுக்காக தான் நான் எடுக்கிற இந்த காய் தான் இருக்கக்கூடாது. எனக்கு தேவை உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கு தேவை என்கிட்ட கேள்வி, நீ தரலன்னு அது உன்னுடைய இஷ்டம், ஆனா நான் உன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வருவேன். இந்த பகுதி என்ன செய்ய இருக்கணும், அதை பிள்ளைகளுக்கும் வளர்க்கணும். இது மிக முக்கியமான ஒரு இடம். தன் நண்பர் இந்த என்னது சகோதரர்களுடைய அன்பளிப்பை அது நமக்கு இது வந்து தந்தைமார்கிட்ட இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு வளர்ந்த பிறகு புள்ளைட்டு இருந்து வாரத்தை எடுக்கிறது இல்லை, விளங்கிட்டா? புள்ளைட்டு இருந்து வாரதை எடுக்கல, அது அங்க கொடு, எனக்கு அது தேவையில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை நடந்து கொள்வாங்க. ஆனா அது ஒரு பிள்ளையான ஒரு நடைமுறை. அந்த பிள்ளைக்கு நீ கொடுக்குற அதாவது அந்த பிள்ளை கொடுக்கக்கூடிய ஒரு வேதனை. அது அந்த பிள்ளை தரகிற நேரத்தில் நீ சந்தோஷமா எடுக்கிற அந்த பிள்ளை நீ கொடுக்க தந்தையாக பிள்ளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவன் செய்யணும். ஆனா இதை பலர் என்ன செய்யறது இல்லை. அப்படி செய்யாத ஒரு பொருளாதார கட்டுப்பாடு அவனுக்கு பிள்ளைக்கு தர்பியா கொடுக்குறன்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான விளைவின் காரணமாக அது நடந்துடும். ஒரு தந்தையுடைய பேச்சு எப்படி பிள்ளையோட இருக்கணும்டா, நான் உன் பக்கம் தேவையில்லை, இந்த குடும்ப சிஸ்டத்தை எல்லாம் வச்சதே நாளைக்கு நான் உன் பக்கம் என்ன செய்வேன், தேவையுடையவனாக நான் இருப்பேன், நான் வந்து உன்னை நம்பி வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனோடு வரும், அப்ப நீ என்னை கவனிக்கணும், அதன் மூலம் தான் பிர்ருல் வாலிதைன் என்ற பகுதியை உனக்கு என்ன செய்யுது கிடைக்குது என்றதுகள் அவனுக்கு கொடுக்க அவனுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்காக பொறுப்புணர்வு, அதுக்காக உழைக்கக்கூடிய தன்மைகள் விதைக்கப்படும். இது விதைக்காம என்ன செய்யறேன்னா, நீ வாங்கிறாத, ஆனா என்னட்டு நீ வாங்கு, நீ போய் அவன்கிட்ட வாங்கிறாத, ஆனா என்னட்டு அவன் என்ன செய்யணும், வாங்கணும் என்கின்ற இந்த காகித அடிப்படையில வளர்க்கவே கூடாது. தேவையில்லாம கேட்கவும் வளர்க்க கூடாது. அதே நேரம் தேவை வந்தா எடுக்கிறதுக்கு நீங்கள் கஞ்சப்பட முடியாது. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, நான் வந்து வலவு துஇது இலா குராஇன் லா அஜப்து, ஒரு அதாவது கால் ஒரு மாட்டுடைய ஆட்டுடைய அந்த கால் துன்றிய கீழ்ப்பகுதி, இந்த லாட பகுதி, அது எனக்கு ஒரு விருந்தாக வைக்கப்பட்டால் நான் உடனே போயிடுவேன். நாங்கள் சொல்லலாம், இது பண்பு. ஆக்குலு கமாய குலுல் அப்த், ஒரு அடிமை சாப்பிடுறது போல நான் சாப்பிடுவேன்னு சொன்னா. வலா ஆக்குலு முத்தகியா, சாஞ்சிகன்னு நான் சாப்பிட மாட்டேன். ஒரு யூத பெண் கூப்பிட்டது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இந்த பண்புகளை வளர்க்கணும். நம்ம வந்து என்னது கேட்காதவர்களா இருக்கணும், தொடாதவர்களா இருக்கணும், நல்ல பண்பு அது. ஆனா தேவைப்பட்டாலும் நீ அவன்கிட்ட போகக்கூடாது என்ற ரெஸ்பெக்ட் என்னத்துக்கு ஆகிறது என்றது ஒரு பொருத்தமான இதாக இஸ்லாம் என்ன செய்யல, இன்றைக்கும் சொல்லல. இது மூத்த சகோதரர்கள்ட்ட வரக்கூடிய நோய்கள் உண்டு. மூத்த சகோதர பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்வாங்க, பழக்குவாங்க. பழக்கம்னா இவர்கள் தான் அவர்களுக்கு அருள் செஞ்சதா இருக்கணும், அவங்களோட பங்களிப்பு எதுவும் இவர்களுக்கு வந்ததா இருக்கக்கூடாது என்றது இல்லை. உண்மையிலேயே தன்னை மீறி தன் சகோதரர்களுடைய வளர்ச்சியும் சகோதரருடைய பிள்ளை வளர்ச்சியை மொத்தம் கண்டா சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடையணும். இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். அடுத்த என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சகோதரர்களுக்கு எந்த சிறப்புமே இவரது வாழ்க்கையில இல்லைன்னு நினைக்கிறது. சகோதரர்களுக்கு எந்த சிறப்பு, எந்த பங்களிப்பு, எந்த ஒரு அம்சமுமே இவருக்கு இல்லை. இவர்தான் முழுமையான பங்களிப்பு என்ன செஞ்சுக்கிறாரு, குடும்பத்துக்கு செஞ்சுக்கிறார் என்ற இந்த கோணமும் லா நுரீது மின்கும் வலா ஜஸாஉம் வலா ஷுக்ரான காயிதாக்குள்ள வரும். சாத்தியமே, அது சாத்தியமே இல்லை. எந்த ஒரு கட்டத்திலேயாவது இவருக்கு ஒரு 15 வயசு இருக்கக்குள்ள 5 வயசு 6 வயசுல இருக்கக்கூடிய ஒரு தம்பி கடைக்கு போயிருப்பான், பொருள்கள் ஒண்ணு வந்திருப்பான், சமைக்கிறதுக்கு உமா அவன் அனுப்பியிருப்பான், அந்த சமையல தான் நீ தின்றிருப்பாய். அதுக்கு என்ன சொல்றது, நீ ஒரு படிக்கிற ஒரு கட்டத்தில் இருந்திருப்பாய், ஒரு யாரோ ஒரு இடையில உள்ள ஒரு தம்பி வெளிநாட்டுக்கு போயிருப்பான், அதனாலதான் நீ வளர்ந்திருப்பாய். எனவே அப்படி பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாளும் சாத்தியமில்லை. வெறுமனே நான் முழுக்க என்னை மட்டும் நம்பி என்ற பெற்றோர்களால் வளர்ந்து என்று சொல்றவன் வந்து ஒரு பெருமையுடைய தன்மை தான் அவனுக்கு என்ன செய்ய வெளிப்படும். இதுலயும் லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்ரால கடைசி பகுதி என்னன்னா, இந்த தலைப்புல குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர் வந்து இவருக்கு ஒரு உணர்வு வந்துடுறது, இப்ப போதும் நான் பார்த்துட்டேன், இனி சரி நான் இனி ஏண்ட பிள்ளைகளுக்கு பார்க்கணும் அப்படின்னு. இது அவர் என்ன சொல்ல வராண்டா, இதுவரைக்கும் நான் என் பிள்ளைகளுக்கு பார்க்கலன்ற அர்த்தத்தை சொல்ல வரார். இதுவரைக்கும் என் மனைவியை நான் பார்க்கலன்ற அர்த்தத்தை சொல்ல வரார். பொய். அது எப்படி நீ இந்த அதான் சிலருக்கு இந்த உணர்வு வருமெண்டா, இதுக்கு பிறவாக நான் என் குடும்பத்தை பார்க்கணும். அப்ப இதுக்கு முன்னால நீங்க உங்களோட குடும்பத்தை பார்க்கலையா, உன்னோட குடும்பத்துக்கு நீ செலவழிச்சு கண்டு திண்டு கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சு கண்டு எல்லாம் செஞ்சு கண்டுதான் மற்ற குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவருக்கு ஃபீலிங் கூட சைத்தான் கொடுப்பான், இதுக்கு பிறவாக உன்னோட குடும்பத்தை பாரு, இதுக்கு முன்னால ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இந்த மாதிரியே ஒரு வார்த்தை அவ பேசுவான்.
இது லானூரிது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரால வருது. நீ வாழ்ந்து கொண்டு, நீ இருந்து கொண்டு, நீ எல்லாம் செஞ்சு கொண்டுதான் நீ நடக்கிற. யமுன்னூன அலைக நஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக உங்களுக்கு அருள் செஞ்ச மாதிரி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றானே, குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும், உங்களுடைய இஸ்லாத்தை எனக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லுங்க. அதே மாதிரி தான் இது. அதாவது சிலருடைய தியாகங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னா, அதை யார் சொல்லலாம்னா, அல்லாஹ்வுடைய பால உயிர் தியாகம் செஞ்சுட்டாரு வைங்களேன், அவர் என்ன செய்யலாம் சொல்லலாம். முழு சொத்தையும் தர்மம் செஞ்சுட்டார், இப்ப ரோட்ல நிக்கிறார், இவர் சொல்லலாம். ஆனா தான் அனுபவிச்சுக்கிட்டு, தான் போய்க்கிண்டு, தான் வாழ்ந்துக்கிண்டு, தன்னை பிள்ளையை படிக்க வச்சுக்கிண்டு, தன்னை மனைவி அழகமுறையில் படிப்பிச்சுக்கிண்டு, நான் என்ன செய்யல, எல்லாத்தையும் எனக்கு குடும்பத்தை இந்தியில இருந்தா ஸ்டார்ட். இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு? 55 வயசு. இந்த பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? அவருக்கு 25 வயசு ஆயிடுச்சு. அப்ப எப்படி வளர்ந்தா? இல்ல பிச்சை எடுத்தா வளர்ந்தாரு அவரு. நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு அங்க செஞ்சா. இன்னும் சொல்ல போனா, நீ அவர்களை கவனிச்சதுனாலதான் அல்லாஹ் தஆலா உன்னைய கவனிச்சான். ஜாபிர் அல்லாஹ்வோட வார்த்தை என்ன சொல்லுது? அதைத்தான் சொல்லுது. என் சகோதரிகளுக்கு நான் வந்து ஒரு ஈத்தம்பழம் புகாட்டி கூட பரவாயில்ல என்று நினைச்ச முழு அமானித முடியும். நல்லா எல்லாத்தையும் அள்ளி தந்தான். நிறைய சகோதரர்களுடைய, மூத்த சகோதரிய நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயமே அவன் அந்த சகோதரர்களுடன் நடந்த அந்த அல்லாஹ்வுடைய அந்த சிலத்துர் ரஹீம், இரத்த உறவுகளை சேர்ந்து நடந்தது. ஏண்டா ஹதீஸ் என்ன சொல்லுது? உன்னை யார் சேர்ந்து நடக்கிறாரோ அவர்களோடு நான் சேர்ந்து நடப்பேன். அந்த சிலத்துர் ரஹீம் வந்து ஒரு காஃபிர் செஞ்சாலும் அல்லாஹ் அள்ளி கொடுப்பான். ஒரு காஃபிர் செஞ்சா கூட அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய அந்த ஃபித்ரத்துடைய ஒரு உறவை வாழ வைக்கிறது. எனவே இந்த புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்பதான் என் குடும்பத்தை பார்க்க போறேன், இதுவரைக்கும் நான் பார்க்கல என்ற போக்கெல்லாம் வந்து ஷைத்தான் நன்றி கெட்ட குணத்தை தூண்டுவதற்காக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நீங்க மறந்து விடவே கூடாது. இது ஒரு மோசமான நடைமுறை. அது புதுசா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இவ்வளவு நாள் வாழ்த்து, அது அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, சொத்தை எடுத்துடுறது. எல்லாரும் சகோதரர்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றேன், இப்ப என்ன செய்யறது, நானா கஷ்டப்படுறாரு, அப்ப இந்த வீட்டை எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு. உண்மையிலே ஒரு சிறப்பான சகோதரனாக இருந்தா எனக்கு அது வேணும். நீங்க கட்டாயம் வச்சு, அது எந்த அடிப்படையில வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னா, நான் தான் எல்லாம் எந்த அடிப்படையில இல்லை, அந்த மாதிரி இஸ்லாமிய அடிப்படையில பிரிங்க. அதை நான் பார்க்கணும். நீ ஏண்ட சொத்தை வேணும்னா ஒரு ஹாஃப் எடுத்துக்க, எனக்கு அதுதான் வேணும். தம்பியா இருக்கக்கூடிய, தங்கச்சியா இருக்கக்கூடிய எனக்கு ஏண்ட சொத்தை வேணும்னா நீயே எடுத்துக்க. இதுதான் மிக ஒரு சிறப்பான வார்த்தையா இருக்கணும். இதெல்லாம் எடுத்து கடைசியாக இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா, நமக்கு இந்த உலக ரீதியாக செஞ்ச அந்த நன்மைகள் எல்லாம் முழுசா என்ன செஞ்சிடும், இல்லாம போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும் என்றது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இன்னொரு பகுதி என்னன்னா, அதாவது குறை சொல்றது, அடுத்தடுத்த குடும்பங்களை குறை சொல்றதுல இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியை சொல்லணும்னா, சகோதரியை பத்தி சொல்ற சந்தர்ப்பம், சகோதரிகளோட நடந்து கொள்ற முறைகள் இருக்கு. இந்த பகமையை வந்து சகோதரிகளை பத்திய பகமையை உண்டாக்குறதுல மூத்த அண்ணனுக்கு ஒரு பங்கு இருக்கு, சகோதரர்களுக்கு பங்கு இருக்கு, மூத்த அண்ணனுக்கு ஒரு பங்கு ஒன்று இருக்குது. அது என்னன்னா மச்சான் சண்டை. எப்படின்னா, இவள் இப்ப இந்த குடும்பத்துக்கே சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கிறாள். எல்லாமே என்ன, ஏன்னா இவர் சகோதரன் தானே. அந்த சகோதரி ஒரு திருமணம் முடிச்ச உடனேயே அவள் யாரை முற்படுத்துவா, கணவனை தான் முற்படுத்துவா. அவர் சொன்னாரு, அவர் வேணாண்டாரு, அவர் போக சொன்னாரு, இப்ப எனக்கு அவரோட வழிகாட்டல் சூப்பரா இருக்கு, எனக்கு இவருக்கு ஒரு லைட்டா ஒரு என்ன செய்ய, அவன்கிட்ட என்னைக்கு இவளை பாராட்டிட்டு இருக்கிறான். இப்ப நீ அவள் விட்டுட்டு வரும்னு நினைக்கிறியா, நல்லா வாழணும் நினைக்கிறியா? நல்லா வாழணும்டா அவன்கிட்ட இல்லாதது இவருக்கு நல்லா விளங்கினாலும் சந்தோஷப்படணும். நீ அவன்கிட்ட இல்லாத ஒன்றே இவருக்கு விளங்கினாலும் கூட சந்தோஷப்படணும். நீ சந்தோஷப்படாம நீ என்ன சொல்ற, அந்த இடத்துல என்ன இருக்கேன்னு சொல்லிட்டு குடும்பத்துல இல்லாத அவருக்கு கிடைச்சது இது சொல்லக்கூட என்ன செய்யும்டா, பகமவர் அந்த இடத்துல பகைச்சு தலாக் பண்ணிட்டு வந்த, நீங்க சொன்னீங்க தான் ஒண்ணும் இல்லை வந்துட்டேன் இப்படி இருக்கு. அப்போ ஒரு எப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு கணவன் மனைவி சொல்றாங்கன்னு எனக்கு அவருண்டா என்ன அப்படி பிடிக்கும், அல்ல இவர் பெரிய அறிவாளி அப்படி இப்படி சொல்ற, நமக்கு விளங்கணும் ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஒரு விளக்கம் இல்லாத இந்த மனைவி அறிவாளியை நினைக்கிறான்டா. நாங்க வெளியே வந்து என்ன சொல்லக்கூடாது தெரியுமா, ஐத்தியன்னு நினைக்கிறேன், அறிவாளியை நினைச்சிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை? அந்த மனைவிக்கு அல்லாஹ் தஆலா அந்த கணவனை சிறப்பா காட்டி 2 பேரும் சந்தோஷமா வாழ வச்சுக்கிறான். இப்ப நீ என்ன எதிர்பார்க்கிறாய், உனக்கு என்ன பிரச்சனை? அதுல அவள் அப்படி சொன்னதுனால உனக்கு என்ன பிரச்சனை? உன்னோட கௌரவ ரீதியா பிரச்சனையா, உன்னோட மோதினால அவள் எதுவுமே இல்லை. இந்த பிரச்சனையிலேயே என்ன செய்யறது, அவள் எப்ப பார்த்தாலும் அப்படி தாய்க்கிறாள், அந்த குடும்பத்துக்கு சார்பாய்க்கிறாள், அதிரிக்கிறாள் எதிரிக்கிறாள், எதையாவது சொல்லிடுறான். அதே தங்கச்சி என்ன செஞ்சிடறேன், சகோதரனுக்கு இப்போ முழு சகோதரருடைய பங்கு இருந்திருக்குமே, இவன் முழுசா இந்த பக்கம் சார்பாய்க்கிறா, அதிரிக்கிறா எதிரிக்கிறான்னு சொல்லி இந்த இந்த பிரச்சனை என்ன செய்யும், பிரச்சனையா வார்த்தை பார்ப்போம். மூத்த சகோதரிகளை கவனமா இருக்கிறேன். என்னுடைய சகோதரி வந்து மற்ற சகோதரர்களுக்குமான உபதேசம் தான், அவருடைய கணவனோடு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னா அதை நீ பாராட்டணும், அதை ஆர்வம் ஊட்டணும், அதை நீ வந்து விரும்பணுமே தவிர அங்க நீ உன் ஹஸ்பண்ட் எப்படி சொல்றாதானே அவட்ட 8 குறைகளை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் நீ சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, பகைத்து விடக்கூடாது என்பதில் நீங்க என்ன செய்யணும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி, இப்ப இதுக்கு அடுத்ததாக
மற்ற சகோதரர்களுடைய ஒரு சில பகுதிகளை இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டி சொல்ல வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் என்ன செய்வோம் சொல்லும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும்.